கோழைகளோட யுத்தம் செய்யறது எங்க குல வழக்கம் இல்ல. வீரனுக்கு வீரன் அந்த மாதிரி வீரங்க நாங்க. நான்லாம் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவன். ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. அக்கோஃபனா முதலாளி யாரு? அந்த முதலாளி நீ பாத்திருக்கியா? இந்த ஊபர் ஓலாவனா எந்த யோக்கிய பைய? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. கிண்லே முதலாளி யாரு சொல்லு. இந்த ஆன்லைன் வர்த்தகம்னு வச்சிருக்கீல்ல, ஆன்லைன் வர்த்தகம் எது வேணாலும் ஆர்டர் பண்றீல, அவன் எங்க இருக்கான்? வேற என்ன? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லு. பிரேம் வீடியோன்னு ஒண்ணு பாக்குறேன், நெட்ஃபிளிக்ஸ் ஒண்ணு பாக்குறேன். அவெல்லாம் எந்த நாட்டுக்காரன்? இல்லங்க, பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. யார் அவன்? விளக்கமாரில இருந்து வேட்டி சட்டை வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கானே, எவன்? என்ன முட்டமா பேசிக்கிட்டு இருக்க? முட்டா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அத்தி கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தாரா இருப்போமே. எல்லாம் கிடைக்கும். பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, நாட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறியும் கொடுப்பேன். 10 கிலோ கறி வேணும் பாய். அந்த கீரை வல்லார போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி செவ்வரிசி வேணுமா? இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓயில் இருக்குது, திராட்சையில காய்ச்சறா பழக்கமா எடுக்கிறது. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் அது இருக்கிறது. உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேக்குறீங்க? கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. போல நான் கேட்டுட்டு தான் மறுவேளை பார்த்தேன். AK-74 ஒரு ஆயுதம், அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போலதான் தோட்டா இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. எனக்கு எங்க அண்ணன்ட்டே நேரடியா பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவர் நாங்க 2 ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்க கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்ப உட்காந்துட்டு கேட்கும்போது எங்க அண்ணன்ட்ட கேட்கிறேன், அண்ணா இப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74 இல்லைன்னா? ஆமா. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறாது. இந்தியாவில் இல்ல இல்லப்பா, இந்தியாவில் நம்மகிட்ட, ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு. உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அப்ப இந்தியால AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். ஒரு அளவுக்கு மேல பண்ண. அப்ப நான் கேட்ட பாடல்கள் எல்லாம் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. हम तेरे बिना अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा. ஒருத்தர் 15 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு. அந்த ஃபெயிலியரோட பேரு